கேட்டேன். அடுத்ததாக எங்களுடைய ஃபவுண்டர் திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களை வரவேற்புரை கொடுக்குமாறு அழைக்கிறோம். We warmly invite our founder of Bharat Seva, Srimati Lata Rajinikanth, to address the gathering. எங்கள் குழு மெம்பர்ஸ், சென்னை ஆஃபீஸ் உயர்மட்ட குழு, மற்றபடி எல்லா மாவட்டங்களிலும் எங்களுக்காக உழைத்த அத்தனை மெம்பர்ஸுக்கும் என் முதற்கண் நன்றி. எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனாலும் அது எப்படி செய்யறது, யாரோட சேர்ந்து செய்யறது, எப்படி செஞ்சால் கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரு கவலையும் இருக்கும். இன்னைக்கு நாங்கள் லான்ச் பண்ணுறது மக்கள் மேடை, பாரத் சேவாவோட மக்கள் மேடை. இது ஒரு புதிய முயற்சி. இது என்னன்னா, அந்த காலத்து இந்தியா மாதிரி அப்போ கிராம சபை, பஞ்சாயத்து, அந்தந்த குரூப்ஸ் அங்கங்கே இருந்தாங்க. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்தது, ஊர் எல்லைக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது, ஊருக்குள்ள ஒரு 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 கட்டுக்கோப்பு இருக்குது. ஊர் எப்படி வளரணும், ஊர் எப்படி வளர்ச்சி பெறணும், எப்படிலாம் நம்ம அதுக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு எல்லார்கிட்டேருந்து ஒரு ஈடுபாடு இருந்தது. இன்னைக்கு அந்த ஈடுபாடு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு அவசர வாழ்க்கை. அதனால மக்கள் மேடை அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தொகுதிகளிலும் எங்கள் மக்கள் மேடை உருவாகும், நிர்வகிக்கப்படும். அந்த ஊருக்கு என்னெல்லாம் செய்யலாம், எந்த அடையாளங்கள் அழியக்கூடாது, எதை காப்பாற்றணும், விவசாயிகளோட மக்களோட அந்த ஊருக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும், எதை கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும், எதை முன்னேற்றத்திற்கு எப்படி உழைக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமே மக்கள் மேடைக்கு வேலை செய்யலாம். ஆனால் அதுக்கு ஒரு குழு இருக்கும். இப்போ ரிட்டையர்ட் பீப்புள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களும் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதை இவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை மக்கள் மேடைக்கு கொடுக்கலாம். மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் உறுப்பினராக இருக்கலாம். உறுப்பினராக இருந்து உங்கள் தொகுதிக்கு, உங்கள் கிராமத்துக்கு மக்கள் மேடையோடு சேர்ந்து வேலை செய்யலாம். இன்று நாங்கள் துவங்குவது அந்த முயற்சி. முதலாக திருவள்ளூர் மாவட்டத்தை ஒரு மாடலாக எடுத்திருக்கோம். இப்போ திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து மக்கள் மேடை எல்லாரும் மேடைக்கு வரலாம். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், மக்கள் மேடை ஃபார்ம் பண்ணவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். உதாரணமாக எடுத்து சேவாவோட ஒர்க் பண்ணணும். பாகிரதி, எங்களுடைய சந்தோஷ், சபிதா, தருண், இவங்க டே நைட்டாக இதற்காக வேலை செய்ததற்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறோம். தேங்க்யூ. அடுத்தது அஜித்துக்கும் ரமணாவுக்கும் கொஞ்சம் முன்னாடி அவங்களுக்கு மிக்க நன்றி. அது மட்டும் இல்லை, அவங்க முதல்ல ஒரு முயற்சியாக எனக்கு ஸ்டேஜில் ஒரு இன்சூரன்ஸ் ஒரு கொடுக்குறாங்க. அதையும் அவங்க ஸ்டேஜ்லேயே கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருடைய பிளெஸிங்ஸோட, ஆசீர்வாதத்தோட, தமிழ் மக்கள் ரொம்ப நல்ல எண்ணங்களும் பண்புகளும் கொண்டவர்கள்.
அவங்களுக்காக இந்த காரியத்தை சமர்ப்பிக்கிறோம். சார் ஃபோட்டோகிராஃபர் சார் ஃபோட்டோ எடுக்கிறவங்க பாருங்க. This project is dedicated to the people of Tamil Nadu and the welfare of every region of Tamil Nadu. 42 மாவட்டங்கள், 234 தொகுதிகள், எல்லா இடத்துலையும் பாரத் சேவா மெம்பர்ஸும் சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் மக்கள் மீடிய மெம்பர்ஸும் வேலை செய்வார்கள். எங்களால் முயன்ற எல்லா முயற்சிகளையும் உங்கள் ரீஜனுக்காகவும் அந்த லொக்கேஷனுக்காகவும் அடையாளங்கள் அழியாமல் மக்கள் ஒற்றுமையாக வேலை செய்து முன்னுக்கு வருவதற்கு எங்களால் எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். நன்றி. தேங்க்யூ. ஆறுமுகம். நான் கார்டு ரமணா கிட்ட கொடுத்துருந்தேன். ஆறுமுகம், சரவணன், ஏழுமலை, யதீஸ்வரன், கன்சர்ன் பர்சன் இல்லைன்னா ரமணா நன்றி யாரை வாங்கிக்கிறேன். நரேந்திரகுமார், நன்றி. சொல்லுங்க நாகராஜ், நான் மற்ற கார்டு எல்லாத்தையும் ரமணா கிட்ட கொடுத்துடுறேன். மீத அடுத்த ப்ரோக்ராம் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. திருவள்ளூர் மாவட்டம், உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லா ப்ரோக்ராம் ப்ரொசீட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். இதை நான் சமர்ப்பிக்கிறேன். இங்கே இருக்கிற எத்தனை வாலண்டியர்ஸும் கட் பண்ணி கொடுக்கட்டும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். Salam Krishnapur, Salam, all dedicated to the people of Tamil Nadu. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. மாவட்டம் எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்த வேலைக்கு செல்லலாம். நம்ம விவசாயிகளுக்கும் எங்கேருந்து விவசாயிகள் வேலை செஞ்சாலும் நாடு முழுக்க அவங்க ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் ஒரு மரியாதை கொடுத்து பாரத் மார்க்கெட்டுக்குள்ளே அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து திவ்யம்ன்ற பேரில் மார்க்கெட்டுக்கு இப்போ எல்லா இடத்துக்கும் வரும். யார் வேணாலும் அவங்கவுங்க இடத்துல அவுட்லெட் ஆரம்பிக்கலாம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸையும் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். எங்களுடைய மார்க்கெட்டும் தனிப்பட்ட முறையில் எங்கெங்கே முடியுமோ ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது எக்ஸிபிஷன்ஸ் மூலியமாக இதில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது அது பர்மனெண்ட்டாக ஒரு இடத்தை பார்த்து பாரத் மார்க்கெட் எங்கெங்கே நடத்த முடியுமோ அதோட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு உறுதுணையாக எங்களுக்காக வேலை செய்யும் எல்லா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கும், விவசாயிகளுக்கும், கைவினைப் பொருட்கள் இதுக்கு முயற்சி எடுத்தவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த முயற்சி சந்திரகாந்த் திருவண்ணாமலையிலேருந்து ரொம்ப பெருசாக எடுத்திருக்காரு. அவருக்காக முதல்ல எல்லா விவசாயிகளுக்கும், கைவினைப் பொருட்களுக்கு கடினமாக பல வருடங்களாக உழைப்பவர்களுக்கும் இந்த பிராண்டை நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். இதுதான் திவ்யம் பிராண்ட். இது அரிசி, இதை நான் முதல்ல ஒரு பேக்கெட் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச். இது வந்து ஊதுவத்தி, திவ்யம் ஊதுவத்திஸ் கையில் பண்ணி நாங்கள் பேக்கெட் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ.
இதற்கு முயற்சிகள் எடுத்த ஆனந்த், சந்திரகாந்த் மற்றும் இந்த குழு உறுப்பினர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் திவ்யம் பிராண்டை போய் சப்போர்ட் பண்ணும்போது, இந்த பிளாட்ஃபார்மில் பாரத் மார்க்கெட்டுக்கு வரும்போது நம்ம விவசாயிகளுக்கும் நம்ம கைவினை பொருட்கள் செய்பவர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும். அருண், ரொம்ப நன்றி. அவர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் எங்களோட கோஷாலைகளில் வேலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டு பசுமாடுகளுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆக்ரோக்கு எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு என்று அவர் சொல்லுவார். பாரத் சேவாக்காக அவர் சேர்ந்து இப்போ வேலை பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு ஃபியூ சென்டென்சஸில் அவர் யார், என்ன பேக்ரவுண்ட்லேருந்து எதுக்கு வந்திருக்காரு அவரே சொல்லுவார். படித்தது காஞ்சிபுரம், சென்னை. மாஸ்டர்ஸ் இன் பிஹெச்டி அமெரிக்காவில் பண்ணேன். 12 இயர்ஸ் அங்கே வந்துருக்கேன். இன்டெல் கலிஃபோர்னியாவில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ குவால்காம் HCL டெக்னாலஜி டைரக்டராக இருக்கேன். இது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் அக்கா சொன்ன மாதிரி விவசாயத்தில் கடைசி ஒரு 2 வருஷமான அனுபவம். நாட்டு பசுக்களை இந்தியா முழுக்க தேடி கண்டுபிடிச்சு அந்தந்த ரக மாடுகளை அங்கங்கே வளர்க்கணும் அப்படிங்கிற சங்கல்பம் எடுத்துக்கிட்டு 468 நாட்டு பசு காலை கண்ணுக்குட்டி வளர்க்குறோம் காஞ்சிபுரத்தில். இதை தவிர்த்து கடைசி 2 மாதத்துல 32 கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 45 ரகங்கள் கிடைச்சிருக்கு நாட்டு பசு காலைகள். 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் அங்கங்கே பதிவு இருக்கு அந்தந்த கால பசு கண்ணுக்குட்டி. ஸோ அதை இன்னும் சேர்த்து அதை சுதந்திரமாக மேய விட்டு கோஷாலைங்கிற பேரில் அது ரொம்ப கட்டி போட்டு வளர்க்காம அதில் இருக்கிற சாதம் கோமியம் நம்ம எடுத்து விவசாயம் பண்ணும்பொழுது 1 ஏக்கரில் 40 மூட்டை வரைக்கும் பாரம்பரிய நெல் ரகங்கள் எடுத்துட்டு 4 ஏக்கரில் 700 கிலோ காய்கறி எல்லாமே நம்ம பிராண்டில் நமக்கு எல்லாருக்கும் தரா மாதிரி பசுமாடு குகமாத்தா கிட்டேருந்தும் நம்மளுடைய அறிவு செல்வத்தையும் சார்ந்து இந்த முயற்சியில் பங்கேற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. அவருடைய பேக்ரவுண்டுக்கும் அவருக்கு காரியம் உண்மையிலேயே அவர் பார்த்து சேவா பண்ண மக்கள் அவங்களுடைய சர்வீசஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள்லேருந்து நீங்கள் மக்கள் மேடையில் பங்கு கொள்றதுக்கும் பாரத் சேவாவில் பங்கு கொள்றதுக்கும் யார் வேணால் எந்த ப்ரொஃபஷன் வேணால் இருக்கலாம். நீங்கள் ஃபிசிக்கலாக வரணும்னு கூட முக்கியம் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட ஐடியாஸ், உங்கள் தாட்ஸ், உங்கள் ரிசோர்ஸ், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நம்ம ஊருக்காக நம்ம என்ன செய்ய விரும்புகிறோம், எல்லாருக்குமே ஒரு நாட்டு பற்றி இருக்குது மனசுக்குள்ளே. ஆனால் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்றது தெரியாமல் இருக்கும். எங்கள் குழுவுடன் சேர்ந்து வேலை செய்யலாம், என்ஜிஓஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எங்களுடன் சேர்த்து வேலை செய்யலாம். அதை தவிர என்ன ரிட்டையர்ட் பீப்புள் உங்களுக்கு வீட்டில் நிறைய நேரம் இருக்குதுன்னு நினச்சா கூட உங்கள் ஊருக்காக எங்களோட கை கொடுத்து வேலை செய்யலாம். வெளிநாடு போனால் கூட எப்போ ஒரு தடவை நம்ம கிராமத்துக்கு வரணும், நம்ம ஊரை பார்க்கணும், நம்ம ஊர் எப்படி இருக்குன்ற எண்ணம் இல்லாதவங்களே இருக்க முடியாது. அப்படி இருக்கிற ஒரு நம்ம மனநிலைக்கு இந்த மாதிரி சேவைகள் ரொம்ப முக்கியமானது எங்களுக்கு தெரியுது. எங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தால் கூட பாரத் சேவாவோட, பாரத் மார்க்கெட்டோட, மக்கள் மேடையோட வேலை செய்ய முடியும். இங்கே வந்திருக்கிற என்னுடைய சிஸ்டர், என்னோட பிரதர் மஹேந்திரா, சுதா, முக்கியமான துபாயிலேருந்து வந்திருக்கிற ரமேஷ் சார், திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறவங்க, அங்கே நம்மளுக்கு எங்கள் கூட வேலை செய்கிற அத்தனை பேரும் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. எங்கள் விவசாயிகள் வந்துகிட்டே இருக்காங்க. அது ஒரு 500 பேர் IITயில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரட்டும், அவங்க நாங்கள் பார்த்துக்கிறோம். அதுக்குள்ளே இங்கே அடுத்த ப்ரோக்ராம் ப்ரொசீட் பண்ணி, இது ரொம்ப ஷார்ட் ப்ரோக்ராம் தான். முக்கியமான லான்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்லணும். முதல் வருட பாரத சேவாவை எல்லாரோடையும் சேர்ந்து மெம்பர்ஸோடு சேர்ந்து செய்யணும் அப்படின்ற முயற்சி தான் இது. நம்ம அடுத்த ப்ரோக்ராமுக்கு போனதுக்கப்புறம் நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த கவரை திருவள்ளூர் மாவட்டம் சார்பாக அண்மையில் ஒரு ஊரில் ஒரு தெரு ஃபுல்லாக குப்பை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த வழியாக போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னை காண்டாக்ட் பண்ணி, அந்த வழியாக நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது, அந்த ஊருக்காரங்க எவ்வளோ சொல்லியும் ஒன்றும் நடக்கலை அப்படின்றதுக்காக நான் உடனே முக்கியமான யாருக்கு தெரிவிக்கணுமோ தெரிவித்து அந்த குப்பைகளை 2 மணி நேரத்தில் அகற்றி இந்த மக்கள் சேவை மூலியமாக செஞ்சுருக்கோம். அது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் கூட சுகாதாரமாக வைத்துக்கொள்வதும் அவங்கவுங்க ஊரை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதற்கு எல்லாரும் ஒரு முயற்சி எடுக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். பேசி அதை நடத்தினோம்.
இப்போ மக்கள் மேடைக்காக 12 மாவட்டங்கள் 13 மாவட்டங்கள் தயாராகி இருக்காங்க. இங்கே இருப்பவர்கள் ஸ்டேஜுக்கு வரலாம். ஜஸ்ட் உங்களை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு நாங்கள் திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், ஒரு எந்தெந்த ஊர்லேயும் வந்திருக்கீங்களோ இங்கே மேலே வரலாம். தூத்துக்குடி, விருதுநகர், திருவண்ணாமலை, எல்லாரும் முதல்ல ஒரு 2 மெம்பர் இருந்தால் கூட ஸ்டேஜில் வந்து நீங்கள் உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூர், கும்பகோணம், கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், எங்கெங்கேருந்து வாலண்டியர்ஸ் வந்திருக்கீங்களோ ஒரு முறை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல், திருவண்ணாமலை, எல்லாரும் கொஞ்சம் நேரடியாக எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே நின்றுட்டீங்கன்னா நான் மைக்க கொடுக்குறேன். நீங்கள் யார் எந்த மாவட்டத்துலேயும் வந்திருக்கீங்க, உங்கள் மாவட்ட பேரை மட்டும் சொல்லி உங்கள் பேர் சொன்னால் போதும். நேரமின்மை காரணமாக நீங்கள் அதை மட்டும் சொன்னாலே போதும். எம் மகேஷ் பாலா, தூத்துக்குடி மாவட்டம், கோயில்பட்டி. சரவணன், விருதுநகர் மாவட்டம். சுரேஷ்குமார், விருதுநகர். மதுரை, விபி வெங்கடேசன். விருதுநகர், ஆர் பெருமாள். மதுரை, ஆர்வம். விருதுநகர், மாணிக்கினி. மக்கள் மேடை எல்லாரும். விருதுநகர் மாவட்டம் மக்கள் மேடை பொறுப்பாளர் ஆர்.எஸ். பாஷா பாலு, சிவகாசி சட்டமன்ற தொகுதி. திருச்சி மாவட்டம் திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்ட பொறுப்பாளர் நோபல் அலெக்ஸ். மக்கள் மேடை மாவட்ட பொறுப்பாளர் நோபல் அலெக்ஸ். மக்கள் மேடை மாவட்ட பொறுப்பாளர் திருச்சி மாவட்டம் பொன்னுச்சாமி. கரூர் மாவட்டம் ரஜினி கணேசன், குழுக்களை தொழில் செயலாளர். மாவட்டம் மக்கள் மேடை நாங்கள் கர்நாடகா மாநிலம், மாநில பாஷா குழு. எல்லாரும் சேர்ந்து வந்தா சந்தோஷம். கரூர் மாவட்டம் தர்மராஜ். சேலம் மாவட்டம் ஆத்தூர். திருப்பூர் மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் மக்கள் மேடை. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. செங்கல்பட்டுலேருந்து 60 பேர் வந்திருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சிடுவோம். ப்ரெஸ் மீட் அம்மாவர்கள் முக்கியமான பிரஸ் மீட் நடத்தியிருக்கிறார்கள். தயவு செய்து கீழே எண்ணி அந்த பிரஸ்ல அம்மாவுக்கு உங்கள் காரியங்கள் நல்லபடி நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை நான் கூட இருந்து உங்களுக்கு உங்கள் மாவட்டத்துக்கு வேண்டிய என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். தேங்க்யூ வெரி மச். இப்போ குழந்தைங்களுக்காக நான் செய்கிற காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்தீங்க. மீண்டும் எங்களோட துணையிலிருந்து இந்த மக்கள் மூமெண்ட்டுக்காக நீங்களும் எங்கள் கூட இருந்து நீங்களும் ஒரு சிட்டிசன் எங்களோட ட்ராவல் பண்ணணும். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு இப்போ நான் பதில் ஹலோ மேடம். தெளிவாக ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு ஒரு லொக்காலிட்டியும் மக்கள் மேடையாக கொண்டு போகிறோம். இந்த ஒரு வருஷத்தில் அந்தந்த இடத்துல குழு இருந்தால் தான் அந்தந்த காரியங்களை செய்ய முடியும், ஊர் நலனுக்கு வேலை செய்ய முடியும்ன்றதுனால 234 தொகுதிகளாக இருக்கிற தமிழ்நாட்டிற்கும் 42 மாவட்டங்களாக இருக்கிற தமிழ்நாட்டிற்கும் எல்லா ஊர்களிலும் கிராமம் வரைக்கும் நம்ம மெம்பர்ஸ் நம்ம குழுக்கள் வேலை செய்து ஒரு நெட்வொர்க், அப்படி நெட்வொர்க் ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் எல்லாம் தெரிவிக்கிறதுக்கும் நல்ல காரியங்கள் பண்ணுவதற்கும் தான் இவங்க காவலர்கள், பாதுகாவலர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அந்தந்த ஊருக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி. நம்மளும் இந்த ஊரில் ஒருத்தர் மக்களோட மக்களாக நாம் எனக்கு என்னென்ன நம்ம போகிற காலம் இல்லை. இது இன்னைக்கு நம்மளுக்கு என்ன அப்ளை ஆகுதோ அதே தான் இன்னொருத்தருக்கும் அப்ளை ஆக போகுது. ஸோ எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு ஊரை எப்படி உன்னதமாக வைத்துக் கொள்ளணும், ஒரு ஊருக்காக எப்படி செய்ய வேண்டும் என்று ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இதில் உழைக்கணுன்றதுக்காக தான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் நேஷ்னாலிட்டி அண்ட் நேட்டிவிட்டி இருக்கணுன்றதுக்கு தான் அது முக்கியமாக எடுக்கிற முயற்சி. இப்போ எல்லாம் ஐஏஎஸ் செய்யலாம், ஐபிஎஸ் செய்யலாம், டீச்சர்ஸ், ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர்ஸ்,
வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ், கார்பரேஷன்ல ரிட்டையர் ஆனவங்க, முனிசிபாலிட்டிலேருந்து ரிட்டையர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு சேவை மனப்பான்மை, நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஊருக்காக நம்ம நாட்டுக்காக ஏதோ செய்யணும் நினைக்கிற எல்லாருமே அந்தந்த விங்கு கடையில் வந்துடுவாங்க. மக்களோட லாயர்ஸ் விங், ஸ்டூடெண்ட்ஸ் விங், லேடிஸ் விங் எல்லாம் அந்த விங்கு கடையில் வந்துடுவாங்க. நாங்கள் ஒரு அட்ரெஸும் ஒரு இமெயில் ஐடியும் ஒரு கான்டாக்ட் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். எங்கள் வாலண்டியர்ஸும் அந்தந்த ஊரில் இருப்பாங்க, மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க தொடர்பு கொண்டு இது ஒரு ஸ்தாபனமாக தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகிறது மெம்பர்ஸோட இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. யாராக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நம்ம ஊரில் டெமோக்ரஸின்றதுல ஒரு பக்கம் ராஜ்யம், ஒரு பக்கம் மக்கள். மக்கள் எல்லாம் ஒன்றா இருந்து மக்கள் சக்தியாக இருக்கும்போது இந்த நாடு இன்னும் சுபிட்சம் அடையும், நாடு நல்லா மேம்படும். நாங்கள் மக்கள் சைடில் இருக்கோம், மக்கள் சக்தியாக இருக்க விரும்புகிறோம். நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஒர்க் பண்ணுறாங்க, லோக்கல் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது மக்கள் சைட்லேருந்து ஒவ்வொரு ஊரையும் தலைமை பொறுப்போடு இருக்கிற நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. லோக்கல் லீடர்ஸ், அதாவது அந்தந்த ஊருக்கு தலைமைன்றது ஒரு பண்பு, அது ஒரு போஸ்ட் இல்லை, அந்த பண்பு அது ஒரு பொறுப்பு. தலைமைன்றது ஒரு பொறுப்பு, அது ஒரு போஸ்ட்டோ ஒரு ஆஃபீஸில் கொடுக்குற ஒரு மெடலோ கிடையாது. அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒரு பொறுப்பு. அந்தந்த ஊர் தலைவர்கள் உருவாகாங்க. அந்தந்த லொக்காலிட்டிக்கு தலைமை ஏற்று வேலை செய்யக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாருக்கும் வரணுன்றதுக்காக தான் மக்கள் மேடையை அந்தந்த ஊரில் அந்தந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தனிப்பட்ட முறையில் வருத்தப்பட முடியும், ஆனால் வேலை செய்து போய் எனக்கு செய்ய தெரியாது. கூட்டமாக, குழுவாக மக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் நம்ம எதை வேண்டாம் நினைக்கிறோமோ அதை நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம எதை அலோவ் பண்ணுறோமோ அது நடந்துக்கிட்டே போகும். நம்ம எதை தவறு நினைக்கிறோமோ அதை தடுக்கிற முயற்சிகள் நம்ம மக்கள் சக்திக்கு வரணும். மக்கள் ஒன்றாக சேர்ந்தால் இது செய்யலாம், செய்யக்கூடாது, செய்ய விடக்கூடாதுன்ற முயற்சி மக்கள்கிட்டேருந்து வரணும். அதனால தான் மக்கள் ஒன்றாக சேர்ந்து மக்கள் மேடை உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு ஊருக்கு எது தவறு நினைக்கிறோமோ அதை நடக்காமல் பார்த்து கொள்வது நம்மளுடைய முயற்சி. 60+ இது விமன் எம்பவர்மெண்ட் கேள்வி மாதிரி. தேங்க்யூ. அவங்க சப்போர்ட் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. இன்றைக்கு நான் முக்கியமாக எல்லாரும் வந்தப்புறம் சொல்லணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் விவசாயிகள் எல்லாரும் ஒரு வீட்டில் ஒரு கணவருடைய சப்போர்ட் இல்லாமல் ஒரு பெண் எதுவுமே எடுத்து செய்ய முடியாது. பிரதர், சிஸ்டர், பிள்ளைகள், கிராண்ட் சில்ட்ரன் இவங்க எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய தாட்ஸை கேட்டு நம்ம சொல்கிறத பங்கு கொண்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நம்மளுக்கு ஊக்குவம் கொடுக்கறது இல்லாமல் நம்ம யாருமே எந்த இடத்துலையும் வந்து வேலை செய்ய முடியாது. அதற்கு முதல்ல என் கணவருக்கு நான் தலைவணங்கி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக என் மனசுக்கு மக்கள் மேடைன்றது நான் அவருக்கு செய்கிற அர்ப்பணிப்பு மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நலனோடு இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். என்னோட முயற்சிகள் எல்லாமே நான் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். திருமண வாழ்க்கையில் வந்து ரஜினி சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க சோசியல் ஒர்க்குக்கு. 45 ஆண்டு கால திருமண வாழ்க்கை எவ்வளவு அழகா அந்யோன்யமா இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு சந்தோஷமா இணைந்து வாழ்றீங்க இல்லையா? இப்போ சமீபத்தில் 2 வருஷம் 10 வருஷத்துல இருக்கிற கப்பல்ஸ் கூட வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க. இந்த 45 ஆண்டுகள் வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த ஒன்றா இருக்கிறதுக்கான சீக்கிரம் என்ன, அதோடைய தேவை என்ன மேடம்? அது என்னை பொறுத்த வரைக்கும்பா ஒத்துத்தரோட மனப்பான்மையை பொறுத்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூழலை பொறுத்து இருக்கு. நம்ம பொதுவாக எதையுமே சொல்ல முடியாது. ஒருத்தரோட வாழ்க்கை வித்தியாசமானது. ஒருத்தர் ஒரு நபர் லைஃப் அப்ரோச் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க இருக்கிற சூழல், அவங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள், அவங்களுக்கு கிடைக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் வச்சு பக்குவமாக கொண்டு போகிறது தான். அது அந்த காலத்தில் இவ்வளோ அழுத்தங்கள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தது. இருந்தாலும் இன்னைக்கும்
எவ்வளவோ பேர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம பாசிட்டிவாக இருக்கிறவங்கள பார்த்து சந்தோஷப்படணும், கஷ்டப்படுறவங்களை பார்த்து அவங்களுக்காக வேண்டிக்கணும். இது வந்து ஒரு அருண் இன்னைக்கு வந்திருக்கிறது அவரோட வேலையை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காரு. நாங்கள் பாரத சேவா கூட சேர்ந்து சங்கல்பம் ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ண போகிற வருஷம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், குருமார்கள்லாம் வந்து ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு போனாங்க. அதில் கோஷாலைகள் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது, வேறு பாடசாலைகள் ஒரு கேட்டகரி இருக்குது, பராமரிப்புகள், கோயில் பராமரிப்புகள் எல்லாமே அதில் வரும். அந்த புரோகிதர் எல்லாமே வரும். அந்த கோஷாலைகளை எடுக்கும்போது எரும மாடு, பசுமாடு எல்லாம் சேர்ந்து தான் வரும். அதில் கோன்றது வந்து சர்வ தேவதா ஸ்வரூபம்ன்றது அந்த தர்மத்துக்கு உகந்தா இருக்கிறதுனால பசுமாடை பற்றி பேசினாங்க. அதனால வந்து எரும மாடு நம்மளுக்கு சிவன், நம்ம எல்லா பகவானும் வேண்டிக்கிறதுல 2 மாடுகளுக்கும் சமமாக தான் இருக்குது. அது கண்டிப்பாக பாகுபாடு மனிதர்களுக்குள்ளே பாகுபாடு மாதிரி கேட்டில் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அந்த காலம் மாதிரி இங்கே ட்ராவல் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. டிஸ்டன்ஸஸ் ஜாஸ்தியாக இருக்குது, பரப்பளவுகள் ஜாஸ்தியாக இருக்குது. கிராமம், அதுக்கு மேலே குக்கிராமம், மலைவாழ் கிராமங்கள் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய முயற்சியாக இருக்குது. இப்போ நாங்கள் சாதிச்சதை நினைக்கிறது வந்து எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து 42 மாவட்டத்தில் இருக்கிறவங்களையும் ஒன்றா சேர்த்துருக்கோம். அதில் மக்களை ஒன்றா சேர்த்து, இந்த குழு மக்களை ஒன்றா சேர்த்து நிறைய இடத்துல எல்லா காரியங்களும் மாவட்டங்களில் நடக்குது. இப்போ ஒரு ஊரில் 10 மடப்பாயின்னு ஒன்று இருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு ஜமக்காலம் இருக்கும், இன்னொரு இடத்துல கைவினை பொருட்கள், தஞ்சாவூர் பொம்மையில் இருக்கும், வேறு கைவினை ஒன்று இருக்கும். அதை விசாரிக்கும் போது இதுதான் இந்த பொருளை பண்ணுற கடைசி குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசு ரொம்ப வலிக்கும். ஏன்னா இந்தியாவில் வந்து நம்ம பாரம்பரிய பொருட்கள், இது ஒரு ரிச் எக்கானமியாக இருந்த ஒரு கண்ட்ரி. நம்ம யார்கிட்டையும் எதுக்காக போகல, யாரோடையும் நம்ம தொடர்பு கொள்ளலை, வந்தவங்களை எல்லாரும் வரவேற்ற நாடு இது. அதில் ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய அடையாளங்கள் நம்மளுக்கு இருக்குது. லொக்கேஷன் வைஸ் அடையாளம் இருக்குது, பொருள் வைஸ் அடையாளங்கள் இருக்குது, கைவினையில் அடையாளங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஊரில் என்னென்ன இருக்குதுன்னு நாங்கள் இப்போ டிஸ்கவர் பண்ணி அதெல்லாம் சாகக்கூடாதுன்ற முயற்சியில் இறங்கியிருக்கோம். அதுக்கு தான் பாரத் மார்க்கெட்டை கொடுத்துருக்கோம். மற்றபடி லோக்கல் அடையாளங்கள், ஒவ்வொரு ஊரில் அவங்களுக்கு ஏதோ ஒரு பெருமை இருக்குது, அந்த பெருமையான அடையாளங்கள் போயிடக்கூடாது. அது மக்கள் தான் பாதுகாக்கணும். ஒரு மெமரி இருக்கும், ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், இல்லை ஒரு மித்தாலஜி இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அந்த அடையாளங்கள் சாகாமல் இருக்கிறது. நம்ம வெளிநாடு போய் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்த கூட பெருசாக காட்டி எத்தனையோ டூரிஸ்ட் வந்து அதை பார்த்துட்டு போவாங்க. நம்ம ஊரில் எவ்வளவோ கலாச்சார பொருட்கள் நம்ம ஊரில் இருக்குது, ஒவ்வொரு ஊரில். இப்போ நாங்கள் கேட்குறது என்னென்னா, இப்போ திருவண்ணாமலைன்னு எடுத்தா, தஞ்சாவூர் எடுத்தா, எங்கள் மக்கள் மேடை குழு அந்த ஊருக்கு இருக்கிற எல்லா பெருமைகளையும் அவங்க காப்பாற்றணும். அந்த பெருமைகளை காப்பாற்றி அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர், எல்லா ஊரும் பளிச்சுன்னு இருக்கணும். நம்ம தெருக்கள் நல்லா இருக்கணும், நம்ம வாழற பில்டிங்ஸ்லேருந்து, நம்ம குழந்தைங்க நடக்கிற தெருக்கள்லேருந்து நல்லா இருக்கணும். எந்த இடத்துலையும் வாழ்க்கையினரில் இருந்து குழந்தைங்க விழுந்துதுன்னு சொல்லக்கூடாது. ஒன்றும் இல்லை, திருநாய்க்கள் பிரச்சனைன்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் டெய்லி ஒரு கதை வருது. அதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு வழி இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அது என்ன பண்ணணும் அப்படின்றத குழந்தைங்க பாதுகாப்பாக தைரியமாக, இன்னைக்கு குழந்தைங்க ஒரு நாட்டில் தைரியமாக சிரிப்போடு இருக்காங்களோ அந்த நாடு தான் சுபிக்ஷமாக இருக்குன்னு. வெளியில் தெரியாமையே அவங்கவுங்க சந்தோஷமாக, வயதானாலும் சரி, ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு பூ விற்கிற ஒரு வயசான கேள்வியிலேருந்து கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய பெரிய காரியங்களை பண்ணிட்டு சத்தமில்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை விமனுக்கும் என்னுடைய தலைவணங்குது. எல்லாரும் பெண்கள் தங்கள் திறமைகளை வெளியில் கொண்டு வந்து செய்யறதுக்கு எல்லாருக்கும் கடவுள் அவங்களுக்கு சக்தியை கொடுக்கணும்னு நான் வேண்டுகிறேன். அதுதான் அதற்கு மன்னிக்கவும். மார்க்கெட்டுக்காக போட்ட டைமில் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இப்போது ஐஐடியில் வந்து ஆக்ரோ ஃபெஸ்டிவல் ஏதோ நடந்துட்டுருக்கீங்க. ஃபார்மர்ஸ்லாம் அங்கே பஸ்ஸுகளையும் கார்களையும் வந்து சேரத்துக்கே சென்னைக்கு வரதுக்கு இப்போலாம் டிராஃபிக்கில் ரொம்ப டைம் ஆகிடுது. ஸோ இன்னும் வந்துட்டு இருக்காங்க. அது ஒரு மக்கள் முயற்சி. பீப்புள் அழியக்கூடாது. நம் பாரம்பரிய பொருட்கள், பாரம்பரிய விவசாய முறைகள், மக்கள் மத்தியில் இருக்கிற பாரம்பரிய பண்பாடுகள், எல்லா ஊர்லேயும் இருக்கிற
அந்தந்த ஊருக்கு தகுதியான அடையாளங்கள் நம் பசு, மாடு, கண்ணு, வெயில், வயக்காடு, கிராம வாழ்க்கை அப்படின்னு எதுவுமே அழியக்கூடாது என்பதற்காக பாரத் சேவா ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் மக்கள் ஒற்றுமையாக வேலை செய்தால் அந்த இடத்துக்கும் அந்த காரியத்துக்கும் ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ பாரத் சேவா விவசாயிகளுடன், கைவினை பொருட்கள் செய்பவர்களுடன், மக்களுடன் சேர்ந்து ஒரு வருடம் முன்னாடி இனாகுரேட் பண்ணோம். அதோட ஆக்சுவல் ஒரு வருடம் ஏப்ரல் மாதம் வருது. பட் எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால முன்னாடி வச்சுருக்கோம். ஒரு 1 மந்த் முன்னாடியே வைக்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. பாரத் சேவா ஆரம்பித்து கொஞ்ச நாளைக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ராவல் பண்ணதில் பாரத் மார்க்கெட் அப்படின்னு ஒரு என்டிட்டி உருவாக்கினோம். விவசாயிகளோட பொருட்களுக்கும் கைவினை பொருட்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு இடம், அதையெல்லாம் விற்பனை செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும். இன்னைக்கு வெஸ்டர்ன் மால்ஸ், பெரிய பெரிய மால்ஸ் நம்மளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் மால்ஸ், வெளிநாட்டு பொருட்கள், பிராண்ட் வாழ்க்கையில் வீட்லேயே உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் எல்லாமே வீட்டுக்கு வந்து சேருது. அப்போல்லாம் கடைக்கு போகிறதுன்றது ஒரு பெரிய அனுபவம். காய்கறி வாங்குறதும் சரி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறதோ, டியூசிஎஸ் போகிறதோ, அங்காடிகளுக்கு போகிறதோ ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது. குடும்பமாக போகிறது ஒரு மனசுக்கே ஒரு பெரிய ஒரு மாறுதலாக இருந்தது. அங்கே போய் வாங்குறதுன்றது ஒரு அனுபவம். இன்னைக்கு அந்த அனுபவங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு, நம்ம நேரம் எதில் போகுது, எதுக்காக போகிறது, அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசிக்கிற நேரமாக இருக்கு. அப்படி யோசிக்கும் போது கிராமம் வரைக்கும் பாதிப்புகள் இருக்கு. இப்போ அவங்க கூட வெளியில் வாங்கிதான் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. சமைக்கிறது குறைஞ்சாச்சு. இருந்தாலும் அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். வேலை வலுவாக இருக்கலாம், சூழ்நிலை சம்பந்தமாக இருக்கலாம். நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காலத்து இந்தியாவை அப்பப்போ கொஞ்சம் நம்ம அதை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஒரு நாடு, நம்ம இருக்கிற நாடு இப்படிதான் இருந்தது அப்படின்னு காட்டுறதுக்கு சில அடையாளங்கள் தேவைப்படும். அதோட முயற்சி தான் பாரத் மார்க்கெட். எங்களுடைய விவசாயிகள், எங்களுடைய கைவினை பொருட்கள், நம்ம வியாபாரிகள் செழிப்பாக இருந்தால் தான் நம்ம ஊர் செழிப்பாக இருக்கும். நம்ம மற்ற வெளியிலேருந்து வரத ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம்.